ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம் ஷாமலா. வணக்கம். நீங்க ராகுல் காந்தி அவர்களை பத்தி சொல்லும்போது அவரு எங்க இருக்காருன்னே தெரியல, இன்னும் சீட் ஷேரிங் பத்தியே முடிவு பண்ணலாம் சொன்னீங்க. ஆனா ட்வீட் எல்லாம் கரெக்டா போடுறாரு. ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சருடைய பிரஸ் மீட்ல பெண் பத்திரிகையாளர்களை அலோவ் பண்ணல. என்ன மாதிரியான ஜனநாயகம்? மோடி அவர்கள் இதை ஆதரிக்கிறாரா? மோடி இன்னும் மௌனமா இருக்காரு இந்த விஷயத்துல எல்லாம்? டக்கு டக்கு டக்குன்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. அவர் அதுக்கு இப்ப இருக்கிற இன்டர்நெட் உலகத்துல எங்கேருந்து வேணா என்ன வேணா நீங்க பண்ணலாமே. அதை தவிர்த்து அவருக்கு ஒரு டீம் இருக்குது. அவங்க அந்த எந்தெந்த இஷ்யூல அவர் கமெண்ட் பண்ணணும் அது மாதிரி எடுத்து போட்டு அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. அது பிரியங்கா காந்தியும் போட்டாங்க. அதாவது ஆப்கானோட வெளியுறவு அமைச்சர் அவர் மீது என்ன இருந்ததுன்னா டிராவல் பேன் இருந்தது. ஏன்னா தாலிபான் மீது யுனைடெட் நேஷன்ஸ் அளவிலேயே அவர் மேல இது பயணம் இது தடை இருந்தது. அது இந்தியாவுக்கு முதல் முறையாக வெளியில் வந்திருக்காரு. ஏன்னா கத்தார்லேருந்து அங்கே போன பிறகு ஆட்சி பிடித்த பிறகு 2021 அது பிடித்த பிறகு இப்போ தாலிபான் கண்ட்ரோலில் இருக்காங்க. இவர் இப்போ வெளியுறவு அமைச்சராக இந்தியா அங்கே பாருங்க பல பிரச்சனைகள் ஆப்கானிஸ்தானில் அந்த போர் முடிந்த பிறகு இந்தியா மூலமாக அங்கே இப்போ நீங்கள் காசால பார்த்த மாதிரி நிலைமை அங்கே முதல்ல இருந்தது 2021. அதுக்கு பிறகு இந்தியா ஹியூமனிடேரியன் ரிலீஃப் நிறைய அனுப்பிச்சிட்டே இருந்தோம். ஏன்னா இப்போ இல்லைங்க, முன்னவே அதாவது தாலிபானுக்கு எதிர்த்து இருந்த அரசு இருக்கும் பொழுது இந்தியா நிறைய கொடுத்துருக்கு. ஸோ இந்த தடவை அவர் அங்கே இதுக்கு நடுவில் என்னன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு டென்ஷன் ஆயிருக்கு. தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு தாலிபானுக்கு பாகிஸ்தானில் முழுமையாக அவங்கள வச்சு பல ஆப்கான்லேருந்து ஓடி வந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. பாதி பேர் போனாங்க, பாதி பேர் போல. இதில் என்ன பிரச்சனை என்னன்னா பாகிஸ்தானுக்கு என்ன தோணுது, இந்த தாலிபான்ங்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுது. ஸோ பாகிஸ்தான்லேயே ஒரு யூனிட் வந்துருக்கு. அதாவது தெரீக்கி தாலிபான் பாகிஸ்தான். ஸோ இந்த அமைப்பு முழுமையாக இந்த ஆப்கானிஸ்தான். அதனால பாகிஸ்தான் ராணுவம் ரொம்ப கடுமையாக இருக்குது. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்க இவர் முல்தாக்கி இங்கே வந்த பொழுது இந்தியாவில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது காபூல்லே தாக்குதல், பாகிஸ்தான் தாக்குதல். அந்த பாகிஸ்தான் தாலிபான் தலைவரை அவங்க தேடிட்டு இருக்காங்க, எப்படி இஸ்ரேல் தேடிட்டு இருந்ததோ ஹமாஸோட தலைவர்களை. அதை பிறகு அந்த பார்டர் லைன் இருக்கு பாருங்க, பார்டர் ஆப்கான் பாகிஸ்தான் பார்டர், அதை பாகிஸ்தான் முன்னாடி மூடி வச்சாங்க. அதை மூடி வைத்த அந்த துரந்த லைன் சொல்லுவாங்க. எப்படி நம்ம சைனாவுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற ஒருத்த எல்லைக்கு பேர் இது இருக்கு பாருங்க, மெக்மோகன் லைன் மாதிரி இந்த லைன் இருக்கு. இந்த லைன்ல இந்த பார்டர் லைன்ல அங்கே பார்த்தீங்கன்னா கடுமையாக போர் நடந்துட்டு இருக்கு. இதில் ஆப்கான் அதிகாரிகள் சொல்வது என்னன்னா 60 பேர் மேலே பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை நாங்கள் கொலை செய்து விட்டோம். டென்ஷன். இதில் இந்த மேட்டர் இருக்கு பாருங்க, அவர் லேடி ஜேர்னலிஸ்ட்டை பார்க்கலங்கிற மேட்டர்ல இன்னைக்கு அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அவர் சொல்ற டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டாரு. இல்ல இதெல்லாம் எதிர்கட்சிகள் சுட்டி காட்டினாதான் இந்த மாதிரி இன்னொரு சந்திப்பு நடக்குது. இதுதான் அப்ப கரெக்ட் தானே, அவங்க சுட்டி காட்டினாங்க அதனால நடந்துச்சுன்னு இப்ப சொல்லலாம் இல்லையா? அந்த கிரெடிட் இப்ப காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கும் இல்லையா? ஆனா ஷாமலா, இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இப்ப நடந்த பேச்சுவார்த்தைகள் பாத்தீங்களா, இது எப்படி இருக்குன்னா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ஒரு இந்த நாய் இருக்குது. அந்த நாய் உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவரை இந்த நாயை நீங்கள் எப்படியாவது இது பண்ணிட்டேன்னா அது அவர்களை பார்த்து குலைக்கணும். நீங்கள் அதை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டிருக்கிற அவங்க உறவில் இருக்கிற இது இருக்கு பாருங்க, பிளவு இருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் நமக்கு தாலிபானை கையில் சேர்த்துக்கணும். அதுக்கு என்ன காரணம்? தாலிபானில் இருக்கிற ஃபைட்டர்ஸ் ஜியாடி ஃபைட்டர்ஸ் அவங்க முன்ன பாகிஸ்தான் ராணுவ இதில் அவங்க இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் காஷ்மீருக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அது முள்ள பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்க, இந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் அந்த போராட்டம் நடக்கும் பொழுது காஷ்மீர்லேயும் வருவாங்க. அவங்க ஹிஸ்புல் முஜாஹிதீன் நிறைய ஆப்கான் வீரர்கள் இருந்தாங்க. இந்த தீவிரவாத தலைவர்கள் வீரர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைனா இந்த நேரம் இருக்கு பாருங்க, பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தாலிபான் தலைவர்களும் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய பிளவு, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விரிசல்.
இதை நம்ம என்ன பண்ணணும், ஆப்கானிஸ்தானுக்கு, ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஐசோலேட்டட், அவங்கள ரெக்கக்னைஸே ஒன்றும் ஆகலை. இந்தியா கூட ஒன்றும் முழுமையாக அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணல. இவரை கூப்பிட்டு முதல் முறையாக அவர் மேலே அதாவது டிராவல் பேன் லிஃப்ட் ஆன பிறகு அவரை கூப்பிட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இவங்க இந்த நேரத்தில், ஏன்னா நமக்கு வேணுங்கிறது ஒரே இதுதான், இந்த பேச்சுவார்த்தைகளில் நடந்தது என்னன்னா, நீங்கள் காஷ்மீர் தீவிரவாதத்தை என்கரேஜ் பண்ணாதீங்க, உங்கள் வீரர்களெல்லாம் அனுப்பாதீங்க. அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அஷூரன்ஸ் கிடைச்சிருக்கு தாலிபான் தலைவர்கள், நாங்கள் இனிமேல் காஷ்மீரை பற்றி பாதர் பண்ண போகிறதில்ல, அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு நிதி உதவி தேவை, எங்களுக்கு மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இது நான் திருப்பி அந்த நாயோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஷாம்லா. என்னன்னா, ஒரு ஒரு பெரிய பவர்ஃபுல் நாய் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இது எப்படியா தாஜா பண்ணி அந்த பக்கத்து வீட்டில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற ஒரு ஒரு நெய்பர் இருக்கார், அவரை பயமுடுத்துறதுக்காக அதை நீங்கள் தாஜா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் அதோட வாழை சரியாக்கணும் நம்ம முடியுமா? அந்த இது அவங்க அங்கே பாருங்க, அந்த தாலிபான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூ உள்ளவங்க. அதாவது என்ன, அங்கே சின்ன பிள்ளைகள், அது பெண் பிள்ளைகள்லாம் 6ஆம் கிளாஸ் மேலே போக முடியாது, அது ரொம்ப துக்கமான விஷயம், அதை நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் இப்போ நமக்கு அது போக 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 நம்ம இன்ஃப்ளூயன்ஸ், ஏன்னா இந்தியா பல இது கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த தாலிபானுக்கு முன்னால் இருந்த அரசு இருந்த பொழுது பல பல்கலைக்கழகத்துக்கு, பல லைப்ரரிஸு, விமன் எஜுகேஷனுக்கு, விமன் ஹெல்த்துக்கு பல உதவி கொடுத்துருக்கோம். நம்ம டாக்டர்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அங்கே பூகம்பம் வந்தால் உடனே நம்ம டாக்டர் போகிறாங்க. அதே நேரத்தில் அவங்கள பர்சுவேட் பண்ணி, இங்கே பாருங்கள் இதெல்லாம் சரியில்லை, இப்போ அவர் புரிஞ்சுட்டாரு. இன்னைக்கு சந்திக்கிற காரணமே அதுதானே. அதாவது அவங்க முதல்ல வச்ச ப்ரெஸ் மீட் வந்து அவங்க இதில் வச்சாங்க, அவங்க எம்பசியில். அதில் இன்னைக்கு அந்த எம்பசியில் அவங்க கூப்பிடலை. இதில் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு ஒன்றும் பெரிய இது ரோல் கிடையாது. பட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ப்ரெஸ் வச்சிங்கன்னா இது அந்த மாதிரி சொல்லுவதுக்காக நிலைமையும் இல்லை. அவங்களுக்கு தெரியாது நடக்க போகிறதுன்னு. அந்த எம்பசியில் இருக்கிற ஆஃபீஷியல்ஸு அங்கேருந்து காபூல்லேருந்து வந்தவங்க அங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. இப்போ இந்த கான்ட்ரவர்சி ஆன பிறகு இவர் தேவ்பந்து போனார். அந்த தருல் உல்லும் பள்ளிக்கூடம் இருக்குது, இஸ்லாமிக் ஸ்கூல். அங்கே போனோன்னா அங்கேயும் இதே மாதிரி ஆச்சு. அவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அங்கேயும் என்ன பண்ணாங்க, லேடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தனியாக உட்காரணும், அது முன்னாடி திரை போடுவோம்னாங்க. அதில் உடனே அவர் பெரிய இதாகிடுச்சு, பரபரப்பு ஏற்பட்டு அவர் அங்கே அட்ரஸே பண்ணல, அவர் கிளம்பிட்டார். ஆனால் அவர் போனது எதுக்கு காரணம்னா, இந்த தியோபந்துக்கு அங்கே போய் அவருக்கு மௌலானான்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. முத்தாக்கிக்கு ஒரு பட்டம், மௌலானா பட்டம் வாங்க தான் போனார். ஏன்னா பல தாலிபான் தலைவர்கள் தியோபந்தில் படிச்சிருக்காங்க. இந்த தியோபந்தோட இன்னொரு அஃபிலியேட்டட் ஸ்கூல் இருக்குது, இந்த பக்தூன் கைபர் பாஸ் ஏரியாவில். அங்கே தான் அவங்க பல பேர் வந்தாங்க. இவங்க முழுமையாக இஸ்லாம் அடிப்படையில் அவங்க லைஃப்பை, அவங்க கல்ச்சரை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இதில் வந்து அகப்பட்டு சிக்கி இருக்கிறது ஆப்கான் லேடிஸ். இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சிறு பிள்ளைகளேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை நடக்குது. வண்டி ஓட்ட முடியாது, ஸ்கூல் போக முடியாது, காலேஜ் போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, பர்தா போட்டுக்கணும், இது இருக்குது. பட் அதே நேரத்தில் இப்போ நமக்கு ப்ரையாரிட்டி என்ன இருந்தது, முதல் விசிட்னால போப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரி கட்டாயமாக இந்தியா அரசு தாலிபான் தலைவர்களை சொல்லி, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பாலிசி வச்சதால்தான் உங்களுக்கு இங்கே ஐசோலேட்டடாக இருக்கீங்க, எல்லாரும் உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு மேட்டர் இருக்குது ஷாம்லா, அதையும் நான் சொல்லிவிடுறேன். இப்போ பாக்ராம் ஏர் பேஸ்னு ஒரு பேஸ், அந்த பேஸில் தான் அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணியிருந்த போது ஆப்கானிஸ்தான், அதாவது 2021 முன்னு அது முழுமையாக அமெரிக்காவோட டாப் பேஸ் அங்கே. இதில் சில ஹாலிவுட் படம் கூட வந்திருக்கு. படம் ஆரம்பிக்கும் போதே அயரன் மேன் படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பாக்ராம் ஏர் பேஸ்னு. இந்தியா, அதாவது அமெரிக்காவோட முழு ராணுவம் அங்கே இருந்தது. ஏன்னா ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, ஆனால் முடியல. ஏன்னா பாருங்கள், ரஷ்யாவும் ட்ரை பண்ணாங்க ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ண. ஏன்னா அந்த இதுவே அப்படி, அங்கே நில அமைப்பு, மலை, இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே பல இவங்க இருக்காங்க, பழங்குடியினர், செல்வல் ட்ரைப்ஸ் இருக்காங்க அங்கே. ஆப்கான் ஒருத்தர கிடையாது, அதில் பஷ்டூன் இருக்காங்க, உஸ்பெக் இருக்காங்க, தஜிக் ஸ்தானில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஆப்கான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அது பல ஆண்டு காலமாக ஆங்கிலேயர்கள் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துல இப்போ வந்து இந்தியாவோட இப்போ அந்த இது இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அந்த இதை அன்றைக்கி எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. அமெரிக்கா பார்த்தீங்க 2021 அங்கே இருக்கிற போர் விமானம்லாம் கூட விட்டுட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்த புகைப்பட காட்சிகள் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆப்கான் மக்கள் தாலிபான் வரப்போகிறதே பயந்துன்னு அந்த பிளேனில் தொட்டுக்க பார்த்தாங்க. எத்தனை ஃபோட்டோ வந்து அந்த சக்கரத்தை தொட்டுக்கிறது, வீல்ஸை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப பயங்கர சம்பவம். பல பேர் விழுந்து அங்கேயும் உயிர் எழுந்தாங்க, காபூல் ஏர்போர்ட்லேயே.
அப்போ அந்த பாக்ராம் ஏர்போர்ட் பேஸ் அது வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. அதில் அமெரிக்கா விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக விட்டுட்டு வந்தாங்க. இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பாக்ராம் ஏர் பேஸை எங்களுக்கு திருப்பி கொடுங்க, நாங்கள் தான் கட்டினோம்னு. இதை தாலிபான் மறந்துட்டாங்க. இது ரஷ்யா தலைமையில் மாஸ்கோவில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் இந்தியாவும் பங்கு எடுத்தது. இந்தியாவும் தாலிபான் அரசு கூறுவது போல அமெரிக்காவுக்கு பேஸ் வரக்கூடாது. இப்போ அடுத்த கேள்வி வருது, ட்ரம்ப் எதுக்கு அந்த பேஸை திருப்பி வேணுங்கிறாரு? அதுக்கு ஏன் கேட்குறாருன்னா, அவங்களுக்கு என்ன கிடைக்குது, சைனா அந்த இடத்த பிடிச்சிக்கணும்னு பார்க்குறாங்க. நல்ல டெவலப்டு பேஸு இங்கே அதை நம்ம யூஸ் படுத்தலாமான்னு பார்க்குறோம். அதனால தான் இந்த பாக்ராம் ஏர் பேஸை வச்சுன்னு இவ்வளோ அரசியல் நடத்திட்டு இருக்கு. ஆனால் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா திருப்பி அந்த இடத்துக்கு வரக்கூடாது. நமக்கு என்ன இது பாருங்க, ஒன்னே சிம்பிள் ஷாம்லா, நமக்கு ஆப்கானிஸ்தானை பொறுத்த மட்டும் நம்ம ட்ரேட் போயிட்டே இருக்கணும். அங்கே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் இந்தியன் கம்பெனிஸுக்கு ஆர்டர்ஸ் வரும். மினி வந்துச்சு, மினி நிறைய கட்டியிருக்கோம், டேம் கட்டியிருக்கோம், பல பில்டிங்ஸ் கட்டியிருக்கோம், ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டியிருக்கோம். அது கான்ட்ராக்ட். ரெண்டாவது என்னென்னா ட்ரை ஃப்ரூட் எக்ஸ்போர்ட். அவங்களுக்கு என்னென்னா எக்கச்சக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, இந்த பாதாம், பிஸ்தா, கிஸ்தா எல்லாம், அதெல்லாம் அங்கேருந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் குங்குமப்பூ, இதெல்லாம் அங்கேருந்து வந்துட்டு அவங்களுக்கு ட்ரேட் இன்ட்ரெஸ்டட். எல்லாத்த விடையும் நான் சொன்னது போல ஜம்மு காஷ்மீரில் நம்ம அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் அனுப்புற தீவிரவாதிகளோட அவங்க சேர்ந்துக்க கூடாது. அதுதான் நமக்கு மெயின் கொள்கை. அதே நேரத்தில் பாகிஸ்தான்ல வந்து ஆப்கன் என்வாயை சம்மன் பண்ணிருக்காங்களே, இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க வந்து 2 பேரும் கொடுத்திருக்காங்க. இங்க வெளியுறவு அமைச்சர்கள், இங்க இந்தியாவும் ஆப்கன் 2 பேரும் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அங்க அவங்க சம்மன் பண்ணிருக்கிறதா சொல்றாங்களே, அது என்ன தாக்கத்தை ஏற்படுது? இல்லை, அது காரணம் என்னன்னா, அது இவங்க அறிக்கையில் 2 பேரும் சேர்ந்து கொடுத்த அறிக்கையில், இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் கொடுத்த அறிக்கையில் பஹல்காம் சம்பவத்தை பற்றி மென்ஷன் பண்ண கடுமையாக பஹல்காம் சம்பவத்தை கண்டெம் பண்ணியிருக்காங்க. கண்டெம் பண்ணதை விட பாகிஸ்தானோட இந்த இதில் இது நடந்தது, அதை கண்டெம் பண்ணி அதுக்கு பிறகு இதனால்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கப்பட்டது. அதை தாலிபான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது அதை இது பண்ணாங்க, இந்தியா பக்கம் நின்னாங்க, இந்த மாதிரி தீவிரவாதம் அனுப்புறது தப்புன்னு. தாலிபானே ஒரு தீவிரவாத அமைப்பிலேருந்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கு. அந்த தாலிபானே பாகிஸ்தான் இந்த மாதிரி தீவிரவாதங்கள் இந்தியாவுக்கு அனுப்பித்து அப்பாவி மக்களை இது மாதிரி கொலை செய்வது தவறு, முழுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்பவும் சொன்னாங்க, இப்பவும் சொல்லியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன தோணுது, இது என்ன புதுசாக ஆரம்பிக்கிறது? ஈரானோடைய பாகிஸ்தானுக்கு உறவு அவ்வளோ நல்லா இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட கேட்கவே வேண்டாம். இதுக்கு நடுவில் ட்ரம்ப்பை எப்படியா தாஜா பண்ணி அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும், அது ஒரு பக்கம் இது அடிச்சுட்டு இருக்காங்க ஜால்ரா. அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. இதில் பாகிஸ்தானுக்கு பாருங்கள், அவங்க அப்புறம் பாகிஸ்தானோட இன்னைக்கு என்ன, சைனா கூடயே இருக்கணும், அமெரிக்கா கூடயே இருக்கணும். அது 2 குதிரையில் சவார் பண்ணுற விஷயம் அது. ஸோ அது எத்தனை நாள் ஓடுங்கிறது தெரியாது. அவங்க என்ன நினச்சாங்க, சரி ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் உறவு முடிச்சு போச்சு, இனிமேல் கடுமையாயிட்டாங்க 2 பேரும், அதனால் நமக்கு தான் முழுமையாக நமக்கு தான், சைனாவும் இருப்பாங்க நம்ம கூட, அமெரிக்காவும் இருப்பாங்க. அவர் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது. இந்த 2 பேரோட இன்ட்ரெஸ்ட் வேறு, அது ஒன்று. இரண்டாவது ஒன்று புரிஞ்சுக்கணும் ஷாப்லா, இப்போ பாருங்கள், அப்போவே சொன்னாங்க ட்ரம்ப் எப்போ இந்தியாவுக்கு எதிர்த்து டேரிஃப் போட்டார், இது போட்டார், H1B விசா வச்சுட்டு ஒரே கடுமையாக கண்டிஷன் போட்டார். அப்போ என்ன சொன்னாங்க, இது டெம்பரரின்னு. இப்போ அந்த டெம்பரரி தெரியுது பாருங்க. இன்னைக்கு தேதிக்கு அவர் ட்ரம்ப் வந்து இதுக்கு போறாரு, இஸ்ரேல் போறாரு, கைரோக்கு போறாரு, காசா பீஸ் பேக்டுக்காக இது பண்றாரு. அதை தவிர்த்து பிரதமர் மோடியை கூப்பிட்டுருக்காது ஷர்ம் எல் ஷேக் ஈஜிப்ட்ல. ஆனால் பிரதமர் மோடி போல, ஒரு அமைச்சர் போவார். பட் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்க முடிச்சிருச்சு நினைச்சோமோ அது முடியல, எங்க புதுசா பெரிய ஆரம்பிச்சிருக்கு நினைச்சோமோ அவ்வளோ புதுசா இல்லை. இதுதான் எப்படி நம்மளோட நாட்டுக்குள்ள நடக்கிற அரசியல் எப்படி மாறிட்டே இருக்கோ, அப்படிதான் வெளியில உறவுகள், வெளிநாட்டு அரசியலும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.